ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ஹாக் ராய்ஸ்டார். இப்போ நான் பாதியிலே வீடியோ கட் ஆகிடுச்சு. அதனால் எடிட் பண்ண முடில. ஆனால் இந்த 6 நிமிஷம் வீடியோ போட்டுடுறேன். ஓகே, இங்கே வேம்பயர் கூட்டம்லாம் சுற்று போட்டுருச்சிங்க. எனக்கு தப்பிக்க முடில. அதுவும் புதுசாக அந்த ஸ்பீட் வேறு வந்திருக்கு. அதை வச்சு தான் நானே ஓட்டிகிட்டுருக்கிறேன். பாருங்கள், எல்லாம் சுற்றி வளைக்கிறானுங்க. போட்டு வளைச்சி இப்போ எத்தனை பேரை போட்டுகிட்டே இருக்கிறேன் பாருங்கள். எந்த இடத்துல கை காமிச்சாலும் அப்படியே வந்துகிட்டே இருக்கிறானுங்க. இன்னும் நான் பேங்க் லாக்கர் வேறு ஓப்பன் பண்ணல. அதை ஓப்பன் பண்ணிட்டு லூட் அடிச்சுட்டு போகலான்னு பார்த்தா இவனுங்க விட மாட்டானுங்க. டேய் கிளம்புங்கடா இங்கேருந்து. ஏன்டா படுத்துறீங்க? கிளம்புங்கடா டேய். காய்ஸ், இவனுக்கு கிளம்புற மாதிரி தெரில. நாமளே போய் ஏறி அடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஐயோ காய்ஸ், வேர்வல்ஸ் சவுண்டு தான் கேட்குது காய்ஸ். போச்சு, வேர்வல்ஸ் வந்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன். என்ன ப்ரோ சவுண்டே கேட்கல, நீ மட்டும் தனியாக பேசிகிட்டு இருக்கேன்னா? அந்த சவுண்ட் ஆஃப் பண்ணிட்டேன் காய்ஸ். ஏன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸ்பீக்கர் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு நான் நியூவாக இந்த வாய்ஸ் சவுண்டு மட்டும் தான் கேட்கும். அந்த சவுண்டில் உங்களுக்கு கேட்காது. வேம்பையரெல்லாம் போட்டு தள்ளிட்டேன். இப்போ 5 இருக்குது. இது தப்பாக போட்டேன். இப்போ நான் கரெக்டாக போடலாம். ஃபோன் வேறு ரொம்ப ஹேங் ஆகுதுனால ரொம்ப லேட்டாக போகுது. ஐயோ வந்துட்டானுங்களே. ஈரா அப்பா போட்டு தள்ளியாச்சு. இந்த பேங்க்கை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டா இங்கே ட்ரெயினில் ஏறி எஸ்கேப் போயிடலாம். ஆனால் விட மாட்டானுங்க யாரும். சீக்கிரம் ஓப்பன் பண்ணுறா. டேய் அவனுக்கு வரானுங்கடா. ஐயோ ஃபாஸ்ட்டாக ஓப்பன் பண்ண மாட்டுறது கைஸ். ரொம்ப ஹேங் ஆகுது கைஸ். இதுங்க மொபைலில் நான் வீடியோவை போடுறது கஷ்டம் போல். ஷார்ட்ஸ் தான் அப்லோட் பண்ணோம். இருந்தாலும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி பார்ப்போம் தான் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். ஐயோ வரமாட்டேங்குதே. போச்சுரா. ஐயோ ஜாம்பிஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. எங்கே கைஸ் இப்போ ஏதோ அடி விழுந்துச்சு. ஸோ உடனே கோல்டெல்லாம் எடுத்துகிட்டு ஓடிடலாம். சில்வர் நம்மளுக்கு தேவையில்லை. இருந்தாலும் ஒரே ஒரு சில்வர் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அந்த ஜீசஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன்னு கேட்டேன். அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள் எத்தனை செத்து கிடக்கு. என் ட்ரெயினுக்கிட்ட பாருங்கள் கொச்சம் செத்து கிடப்பானுங்க. என் ட்ரெயினுக்கிட்ட தான் அதிகமாக. ஏன்னா அந்த அளவுக்கு நான் பண்ணி விட்டாங்க. போய் பாருங்களேன். இருங்க காட்டுறேன். பாருங்க, தெரியுதா எவ்வளோ பேர் செத்து கிடக்குறானுங்க பார்த்தீங்களா ஜாம்பிஸ்லாம். இதுதான் என் ட்ரெயின். இந்த ட்ரெயினோட விலை 250 பாண்ட்ஸ். இங்கே இது வேறு ரொம்ப ஸ்டக் ஆகுதுனால நின்று தான் போகிற மாதிரி இருக்குது. 250 பாண்ட்ஸை போட்டு இந்த ட்ரெயினை வாங்கிட்டேன். பாருங்க, இங்கே எத்தனை பேர். ஃபியூலுக்கு பஞ்சமே இல்லை. இவனுக்கு இழுத்துட்டு அப்படியே செகண்ட் செக் போஸ்ட் போய்க்கலாம். பார்ட் 2 நான் அப்புறமா போடுறேன். அந்த தேர்ட் செக் போஸ்ட் பார்ட் 2 அப்புறமா போடுறேன். இது பார்ட் 1 தான். ப்ரோ அங்கே வந்ததெல்லாம் காட்டவே இல்லைன்னா அது காட்ட முடியல கைஸ். அது ஒரு லென்த்தாக போகுது வீடியோ. அதனால் நான் ஒரு 6 நிமிஷத்துக்கு மட்டும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா லென்த்தாக போச்சுன்னா எதுவுமே பண்ண முடியல. அப்லோட் பண்ணதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. இப்போ இங்கே பாருங்களேன், ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஸ்கூலுக்கு போகிறப்ப அப்லோட் பண்ணிட்டு போனேன் யூடியூப்பில். அது இன்னும் இப்போ ஸ்கூல் விட்டு பார்த்தேன் 1% தான் ஏறி இருக்குது. அதனால் எனக்கு கடுப்பாயிடுச்சு. இது வேண்டாம்ப்பா, நம்ம சிங்கிள் வீடியோவே போட்டுக்கலான்னு போட்டேன். அவ்வளோதான், செகண்ட் செக் போஸ்ட்டுக்கு வந்தாச்சு. இது என்ன போயிட்டே இருக்குது. நிறுத்துறா. ஓகே நிறுத்தியாச்சு. இங்கே பாருங்கள், இங்கே எத்தனை கௌபாய்ஸ். கௌபாய்ஸு ஜாம்பிஸ்லாம் காலியாக இருக்கிறாங்க. பரவாயில்லையே. ஆனால் இப்போ காலியாகி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இப்போ வீடியோ முடிக்க போகிறோம்ல 6 நிமிஷத்துல. செகண்ட் செக் போஸ்ட்லேயே வீடியோ முடிக்க போகிறோம். ஏன்னா அந்த முழு வீடியோ எப்படியாவது நான் பிரித்து போட பார்க்குறேன். அதுக்கு தான் இருங்க. இங்கே ஏதோ புதுசாக இருக்குது. ஆனால் எதுவும் இல்லை. சரி அப்புறம் போயிடலாம். இருங்க, அங்கே பாருங்கள் குதிரைலாம் இருக்குது. ஜாம்பி கை. கௌபாய்ஸ்லாம் நிறையா பேர் இருக்கிறானுங்கப்பா. இங்கே பாருங்களேன், இங்கே காசுக்கு பஞ்சமே இல்லை. இருங்க, அங்கே ஒரு கௌபாய் பாருங்கள், தலையெல்லாம் தொங்கிட்டு இருக்கிறான். காப்பாற்றுங்கன்னு. இருங்க, நேராக நாம் போயிடலாம். இருங்க, அந்த சைடு போயிடலாம். ஆஹா, எங்கே இருக்கிறானுங்க? ஓகே, இங்கே போய் சேல் பண்ணலாம். 10 கோல்டு எடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். கோல்டு இல்லை, சில்வர் 2 இருக்குது. இங்கே எல்லாத்தையும் சேல் பண்ணிடுவோம். சேல் பண்ணாதான் கைஸ் ரொம்ப கஷ்டம். இது இப்போலாம் இந்த அப்டேட்டில் எல்லாம் மாற்றிட்டானுங்க. பாருங்கள், ஸ்பியர்னால் எப்படி அடிக்கும். இப்போ பாருங்கள், ஸ்பியர் குத்துற அந்த 3D தெரியுமா, 3D மாதிரி ஆப்ஷன் மாதிரி கொடுத்துறானுங்க. ஸ்பியர் குத்துற மாதிரி. அதனால் எனக்கு கடுப்பாயிடுச்சு. இருங்க, இதை சேல் பண்ணணும். சேல் பண்ணிகிட்டே இருறா. இது சேல் பண்ணுறதே வேஸ்ட்டு தான். இந்த காசை அடிச்சு காசு இப்போ இருக்காது. ஏன்னா வீடியோ முடிக்க போகிறோம்ல. என்ன ப்ரோ 6 நிமிஷம் வந்தால் பேசிட்டு அப்படியே வீடியோ முடிக்கிறேன். நான் பார்ட் 2 போட பார்க்குறேன் கைஸ். என்னன்னு தெரியல, இது வீடியோ கட் ஆகிடுச்சு. அது நான் பிரித்து தான் போடணும். ஓகேவா, எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் நாளைக்கு ஸ்பின்னிங் வீடியோ வருது. அதாவது இப்போ ஃப்ரீ ஃபயரில் ராயல் விட்ருக்குறானுங்க பார்த்தீங்களா. ராயல்னால ரிங் ஈவெண்ட்டு கன் ரிங் ஈவெண்ட்டு இன்றைக்கி விட்ருக்காங்க. அது என்கிட்ட ஏற்கனவே 100 டோக்கன் இருக்குது. ஓகேவா, 1300 டைமண்டு என்கிட்ட இருக்குது. நாளைக்கு ஸ்பின்னிங் வீடியோ நான் போட போகிறேன். அது பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். அதுலேயே கிடச்சா லக்கு. அதுவும் கன்று தான் நான் எடுக்கலான்னு இருக்கேன். பேந்தர் பண்டிலா இல்லை கன்னா
ஏதோ ஒன்று எடுக்கலாம். அந்த இங்கே கௌபாய் வேறு உயிரோடு இருக்கா. இருங்க ஸ்பீடை வச்சு போட்டு கை ஆடுது பாருங்கள், தெரியுதுன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் குதிரை அங்கே தலைகளாக இருக்குது. செக் போஸ்ட்டு கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு இங்கே வந்துட்டான். இருங்க இவனை குத்தியை கொண்டுடலாம். குதிரை இன்னும் சுற்றுரு போகுது. ஓகே ஓகே இவன் தான் காலியானா. இவனை இழுத்துட்டு போய் நேராக ஷெரீஃப் ஏரியாவில் போய் விற்றுட்டு வந்துடுவோம். ஓகே இங்கே அங்கே ஹேங் ஆகுது. இப்போ எவன்டா அவன் குதிரையில் உட்காந்துட்டுக்கிறான். பாவம் அவங்க கௌபாயை கொண்டு இவன் அப்படியே குதிரையில் வந்துட்டு உட்காந்துட்டுக்கிறான் போல கைஸ். பாவம். சரி இருங்க நான் போய் இவனை போய் நேராக விற்றுடலாம். இந்த எத்தனை கௌபாய்ஸ் எடுத்துக்கணும்? 5 கௌபாய்ஸ் எடுத்துருக்குறோம். இருங்க 35 ரூபா. 35 நான் வீக்லி போட்டாவே 35 தான் கிளைம் ஆகும். அங்கே பாருங்க அங்கே எல்லோரும் இங்கே காலியாகி கிடக்குறானுங்க. சோப்பா இவங்களாம் என்ன பண்ணுறது. ஓகே கைஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கான ஆனில் வச்சுருங்க. இங்கே பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கான ஆளில் வச்சுட்டு போயிருங்கப்பா, ஏன்னா என்னை தோலை உரிச்சிடுவோம். நான் சொல்லவே அவனா சொல்கிறான். ஓகே மறக்காமல் பண்ணிடுங்க.